ஓ காட், இந்த பொல்யூஷன் வேற என் ஸ்கின்னை ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இங்க பாரு, பிம்பிள்ஸே வந்துடுச்சு. சார், எங்கள் டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எங்கள் மொத்த டீமும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சார், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக சீரியல் கில்லர்ஸோட சைக்காலஜி, அதாவது அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? சீரியல் கில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கொடூரமான குற்றவாளி, அதாவது ரொம்ப டேஞ்சரஸான குற்றவாளி. இன்னும் சொல்ல போனால் சாதாரண கொலைகாரங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும், கொலை பண்றதுக்கு ஒரு சாலிடான காரணம் இருக்கும். ஆனா இந்த சீரியல் கில்லர் இல்ல, அவங்ககிட்ட எந்த ஒரு காரணமும் இருக்காது. ஆனா அவன் தான் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காகவோ இல்ல ஜாலியா இருக்கிறதுக்காகவோ கூட கொலை பண்ணலாம். அவனுக்குள்ள அந்த ஜனங்களை இல்ல அந்த ஏரியாவை தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைப்பான். பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அந்த மாதிரி ஆளுங்க மிருகங்களை கொலை பண்ணியிருப்பானுங்க. அடுத்த ஸ்டேஜ் மனுஷங்களை கொல்றது. ஒரு விஷயத்தையும் உறுதியா சொல்ல முடியாது, அவன் எந்த மாதிரியான ஆளுகளை கொலை பண்ணுவான்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருவேளை அது பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், இல்ல வயசானவனா இருக்கலாம், இல்ல குழந்தையா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஆளுங்க கொலை பண்றதுக்கு ஒரு புது பேட்டர்ன் வச்சிருப்பானுங்க. ஒரே மாதிரி 2-3 கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அவன் யாருன்னு தெரிஞ்சு நாம அவனை ஃபாலோ பண்ண முடியும். மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க தன்னோட டார்கெட்டை மாச கணக்கில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப தனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்ப தன்னோட எண்ணத்தை நிறைவேற்றிக்குவா. என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு? ஓ காட், இந்த நேரம் பார்த்து பவர் கட் ஆயிடுச்சு. யாரு? பல சமயம் இந்த சீரியல் கில்லர் கொல்லப்பட்ட ஆளோட ஏதாவது ஒரு பொருளை கையோட எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை தம் வெற்றியோட அடையாளமா கூட அதை வச்சிருப்பாங்க. அது எந்த மாதிரியான பொருளா வேணா இருக்கலாம். ஒரு பொண்ணோட ஜிமிக்கி கம்மலா இருக்கலாம், இல்ல மோதிரமா இருக்கலாம், இல்லனா நகங்களா கூட இருக்கலாம். அவ்வளோ ஏன் தலைமுடிய கூட கட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என்னடா முடி? சீரியல் கில்லர்ஸ் தனித்து இருக்கணும் தான் எப்பவும் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன கேட்டா ஜனங்க அந்த மாதிரி ஆளுங்களை கண்டுபிடிச்சு தள்ளியே இருக்கணும். அவங்களோட பேச்சிலேயோ இல்ல செயல்பாடுகள்லயோ ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது சீரியல் கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நீங்க எப்பவும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். தனியா எங்கேயும் போகக்கூடாது. ஹலோ ஏசிபி பிரத்யுமன்யா, எந்த இடத்துல? சரி, ஓகே, நான் இப்போ உடனே அங்கே வரேன். ஓகே, தேங்க்யூ. சாரி, கடமை என்ன அழிக்க. சார், நோ ப்ராப்ளம் சார். அண்ட் தென் தேங்க்யூ சார், உங்கள் விலை உயர்ந்த நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டாக்குமெண்ட்ரி. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். சரி, பாடி எடுத்துட்டு போப்பா. சொல்லுங்க, டெத்துக்கான காரணம் என்ன? பஸ் மரணத்துக்கான காரணம் பார்த்த வரைக்கும் எதுவும் புரியல. லேபுக்கு போய் தான் செக் பண்ணணும். டாக்டர் சார், இந்த அடையாளம் வந்து... ஆமாம் தயா, அவங்கள அந்த சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டிருக்கான். அந்த கையில் இருக்கிற அடையாளம் தான் அது. பாஸ், அப்போ நான் கிளம்புறேன். லேபுக்கு போய் செக் பண்ணுறேன். சார், தியா இந்த பெண்டன்ட்டை போட்டிருந்தா. இது அவ்வளோ ஸ்பெஷலான பெண்டன்ட்டா என்ன? சார், இந்த பெண்டன்ட் ஜிபிஎஸ் பேஸ் சேஃப்டி அலாம். ஒருவேளை இந்த பெண்டன்ட் போட்டிருக்கவங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்ப இந்த பெண்டன்ட்டை 2 தடவை பிரஸ் பண்ணா போதும். பெண்டன்ட் போட்டிருக்கவங்க ஃபோன் லிஸ்ட்ல என்னென்ன எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கோ அவங்களுக்கு ஒரு SMS மெசேஜ் போயிடும். அதாவது இவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு. அப்படியா? தியா நேற்று ராத்திரி 2 தடவை பிரஸ் பண்ணியிருக்கா. ஹா சார். எத்தனை மணிக்கு? சார், அது 12:30 மணிக்கு. அதுக்கப்புறம் இந்த SOS மெசேஜ் எங்க போச்சு? சார், அது அந்த 2 பசங்களுக்கு தான். இங்க வாங்க. உன் பேர் என்ன? சமர் சார். சமரா? நவீன் சார். நவீன், உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? அதாவது தியா கூட? சார், அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ என்னோட காலேஜ் மேட் சார். தியா உங்க 2 பேருக்கும் மெசேஜ் அனுப்புனவங்கல்ல, அப்படி இருந்தும் நீங்க ஏன் எதுவும் செய்யல? சார், அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் ஏன் போனை சைலண்ட்ல வச்சிருந்தேன்னு தெரியல. போச்சுடா. அப்படி நான் மட்டும் போனை சைலண்ட்ல வைக்கலனா சார், இன்னைக்கு தியா உயிரோட இருந்திருப்பா. நீ போனை சைலண்ட் மோட்ல போட்டிருந்த. அப்ப நவீன், உன் போனை சைலண்ட் மோட்ல இருந்துச்சா? இல்ல சார், நான் அசந்து தூங்கிட்டேன். என் ஃபோனோட பேட்டரி எப்போ டெட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏரியா நிலைமை சரியில்லைன்னு நான் தான் இந்த பெண்டன்ட்டை கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அதால் அவள் உயிரை காப்பாற்றவே முடியல. அந்த சம்பவத்தை பற்றி தானே பேசுற? அதாவது அந்த முடிவற்ற பொண்ணுங்களோட? ஆமாம் சார். ஆமாம் சார், இந்த மாதிரி சம்பவம் இங்கே நிறைய நடந்திருக்கு. இந்த தியா மாதிரி நிறைய முடிய வெட்டியிருக்காங்க, ஆனால் யாரையும் கொலை பண்ணல சார். சார், இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏதோ ஆன்மாவா. இப்போ நீ என்ன சொன்ன? ஆத்மாவா? நான் சொல்ல சார், ஜனங்க தான் சொல்கிறேன். சார், இந்த ஏரியால இருக்க பொண்ணுங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் சில பேர் அவங்க முடி அவங்களே கட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் பண்டிட் அப்புறம் பாபாவை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க பாபாவோட ஆசீர்வாதத்தால இந்த தீய சக்தியிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு. இங்க அந்த மாதிரி எந்த ஒரு சக்திக்கும் வேலையே கிடையாது. இது ஏதோ ஒரு சதிகாரனோட வேலை, பைத்தியக்காரனோட வேலை இது. சார், இன்ஸ்பெக்டர் சுஷீல் அவர்தான் இந்த கேஸை பாத்துக்கிறாரு. வாங்க சுஷீல் சார், சொல்லுங்க. சார், எனக்கும் ஒன்றும் புரியல. பல பொண்ணுங்களோட முடியை வெட்டியிருக்கான், ஆனால் ஒரு பொண்ணை மட்டும்தான் கொண்டிருக்கான். ஒரே ஒரு பொண்ணை தான் கொண்டிருக்கானா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப அவ இன்னும் பல பெண்களை கொல்லணுமா? நீங்க என்னங்க சொல்றீங்க? நாம இருக்கும்போதே ஒரு அப்பாவி பொண்ணோட உயிர் போயிருக்கு. கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சே ஆகணும். அடுத்த உயிர் போறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும். புரிஞ்சுதா? ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு உடனே வேணும். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார். ஃப்ரெடு,
இதுதான் அந்த முடியை கட் பண்ணுற கேஸோட ஃபைல் சார். இப்போ தான் இன்ஸ்பெக்டர் சுஷில் இதை அனுப்பி வச்சார் சார். எத்தனை ஃபைல்ஸ் அனுப்பியிருக்காரு? 8 சார். தயா, அபிஜித், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்க, ஃபுல்லா செக் பண்ணுங்க, நல்லா பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டையும் எல்லாம் தெளிவா கேளுங்க. அவங்க விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட உயிர் கூட போகக்கூடாது. அதித்தி, நீங்க தானே சொன்னீங்க நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சார், ஸ்ட்ராங்கான வெளிச்சம் ஏதோ ஒன்று என் முகத்துக்கு நேரம் வந்துச்சு. ஆனால் அதாவது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பிரைட் லைட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு? ரூம்ல லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என் கண்ணுக்கு நேரம் ஏதோ வெளிச்சம் வந்துச்சு. அதனால என்னால தெளிவா எதுவும் பார்க்க முடியல. கண்கள்லாம் கோச ஆரம்பிச்சிடுச்சு. சரி, மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? எனக்கு மயக்கம் தெளிஞ்சதுமே நான் என்ன பார்த்தேன்னா, என்னோட முடியை வெட்டிட்டாங்க. நான் கத்துனேன். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். ஆமா சார், என் கண்ணுக்கு எதிராக ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்துச்சு. நியூஸ்ல கண்ட மாதிரி எல்லா பொண்ணுக்கும் நடந்த மாதிரி அதுதான் எனக்கும் நடந்துச்சு. அந்த பூதம் என்னோட முடியையும் கொஞ்சம் வெட்டிடுச்சு. பூதம் இல்ல, குற்றவாளி. இது உங்க கையில என்ன இருக்கு? சார், இது என்னோட முடிதான். உங்க முடியா? குற்றவாளி உங்க முடியை கட் பண்ணிட்டு அவன் எடுத்துட்டு போலையா? இல்லையே. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. அந்த குற்றவாளி எந்தெந்த பொண்ணோட முடிய வெட்டினானோ அதை கையோடவே எடுத்துட்டு போயிருக்கான். ஆனா இந்த 4 பொண்ணுங்களோட முடிய மட்டும் வெட்டிட்டு அதை வீட்லயே விட்டுட்டு போயிருக்கான். ஏன் அவன் அப்படி பண்ணியிருப்பான்? அதுதான் புரியல. சார், ஒருவேளை உங்களுக்கு அட்டாக் எதுவும் நடந்திருக்காது. அதை அவங்க நியூஸ்ல பார்த்துருப்பாங்க. ஸோ பப்ளிசிட்டிக்காக அந்த மாதிரி பண்றாங்க போல இருக்க. அவங்களும் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்களா? அதுல 2 பொண்ணுங்களோட மென்டல் கண்டிஷன் சுத்தமா சரியில்லை. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் சேமா நடந்திருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படின்னா அவன் அந்த 4 பொண்ணுங்களை மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்கான். அதித்தி, பாணி, சித்ரா, அப்புறம் இஷா. ஒரு வேலை பண்ணுங்க, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க. எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க இருந்து கிரைம் லொகேஷனோட போட்டோகிராஃப்ஸ், எவிடன்ஸ், அப்புறம் நமக்கு அங்கிருந்து கிடைச்சது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாம தப்பிச்சிருக்கு. ஆனா இந்த தடவை கண்டிப்பா கிடைச்சிடும். அதித்தி, பாணி, சித்ரா, ஈஷா. கிடைச்சிருச்சு சார். ஆ, சார், இது இஷாவோட வீட்டில் ஒரு கேண்டில் இருந்துச்சுல்ல, அதுல இருந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு சார். கொலகாரனோட கூட இருக்கலாம் சார். இது அந்த கொலகாரனோட ஃபிங்கர் பிரிண்டா இருந்தா அவ சீக்கிரம் நம்ம கிட்ட சிக்கிக்குவான். அபிஜித், அதை நம்ம கிரிமினல் டேட்டா பேசிஸ்ல போட்டு செக் பண்ணு. அப்ப தெரிஞ்சிடும் அவன் பழைய கிரிமினலா இல்லையான்னு. சார், ஆ, சார், அது இவன் பழைய கிரிமினல் தான். இவனுக்கு 17 வயசு தான் சார் ஆச்சு. 17 வயசா? ஆமா சார், ஒரு 17 வயசு பையன் குணால் சில மாசங்களுக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ண குற்றத்துக்காக அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங் கேஸ்ல இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 17 வயசு பையன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானா? அது அந்த குணால பார்த்தா தான் நம்மளால டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா சீரியல் கில்லர்ஸ் எப்பவுமே இப்படித்தான் இருப்பாங்க. சரக்கு, ட்ரக்ஸ், அது இதுன்னு. இவன் எங்க தங்கி இருக்கா? சார், இவன் சூனாப்பட்டியில தான் இருக்கான். சுனாபட்டு. அப்புறம் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்றீங்க? உடனே போய் அந்த குணால பாருங்க, தூக்கிட்டு வாங்க. என்னால நம்பவே முடியல. ஒரு 17 வயசு பையன் இப்படி எல்லாம் பண்ணணும்னு எப்படி யோசிச்சான்? குணால், நீங்க யாரு? சிஐடி. சிஐடி? உனக்கு வெக்கமா இல்லையாடா?
படிக்க வேண்டிய வயசுல நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே இல்ல சார் அது யாரு குணால்? அட சார் நீங்களா? இஷா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் இது என் சித்தியோட வீடு. ஆனா நீங்க இங்க? குணால பார்க்க வந்தோம். குணால் இவன் என்னோட கசின். கசினா? நீ உன் கசினோட முடிய வெட்டிட்டியா? சார் 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 இஷாக்கா கூட நான் விளையாடணும் சார். சார் அது வந்து முடி வெட்டுற குற்றவாளியை பற்றி நியூஸ் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சும்மா இஷாக்கா கூட விளையாடலான்னு நினச்சேன். மம்மி மம்மி என்னோட முடி. சார் அது வந்து அவங்க கத்தி கத்தி வீட்டையே 2 பண்ணிட்டாங்க. போலீஸுக்கும் கால் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதனால தான் நான் அந்த முடியை தூக்கி எறிஞ்சிட்டேன். பேசாம நாங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். நீ என்கிட்ட இவ்ளோ கேவலமான விளையாட்டு விளையாடிருக்கியா? சாரி. நான் உன்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன்டா. என்கிட்ட பேசாத. சாரி, ரொம்ப சாரி. சாரி சார். நான் வந்து ஈஷா கூட மட்டும்தான் அப்படி நான் விளையாண்டேன். வேற எந்த பொண்ணு கூடயும் நான் விளையாடல. நீ சொல்றது எப்படி நாங்க நம்புறது? அதாவது நீங்க என் மம்மி கிட்ட கேட்டு பாருங்க சார். என்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சோ அன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் நான் வெளியில தான் சார் இருந்தேன். உனக்கு எல்லா விஷயமும் காமெடியா இருக்குல்ல? உனக்கு தெரியுமா எப்பெல்லாம் அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருதோ என் மனசு படபடன்னு ஆயிடுது. சாரிக்கா. மறுபடியும் உன்னை அரெஸ்ட் பண்ண விட்டுறதுக்கு தேங்க்ஸ் பண்றா. உன்னோட விளையாட்டுத்தனத்தை மாத்திக்கோ, இல்லைன்னா பெரிய சிக்கல்ல போய் மாட்டிப்ப சொல்லிட்டேன். எல்லா சீரியல் கில்லர்ஸ் இல்ல சீரியல் அட்டாக்கர்ஸ் தன்னோட விக்டிமை ஒரு பேட்டர்ன்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆமாமா, கண்டிப்பா தயா அப்படிதான் பண்ணுவாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த கேஸ்ல அவ கில்லர் 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவன்னு செலக்ட் பண்ணால நாம அவங்கள தான் டார்கெட் பண்ணோம். ஆமா சார். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சார் சீரியல் கில்லர் வந்து அவங்கள தான் டார்கெட் பண்ணிருக்கான். ரெட் கலர் வண்டியை வச்சிருக்கவங்கள டார்கெட் பண்ணிருக்கான். ஆமா, அதே மாதிரி தான் இந்த பொண்ணுங்களோட கேஸ்லயும் கண்டிப்பா ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் இருக்கும். நிச்சயமா இருக்கு சார். எல்லா பொண்ணுங்களோட வயசும் 20ல இருந்து 35க்குள்ள தான் இருக்கு சார். இவங்க எல்லாமே செல்ஃப் டிபெண்டன்ட். வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க. சார் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், எல்லாரோட முடியுமே நீளம். குட்டியா இருக்கிற எந்த பொண்ணோட முடியும் வெட்டவே இல்லை. நான் சொன்ன மெயின் பேட்டர்ன் நீளமான முடி இருக்கிற பொண்ணுங்களை தான் அவன் செலக்ட் பண்றான். சார் இவங்கள யாராவது ஒருத்தரை அவனுக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச மாதிரியும் தெரியல. வாணி, வித்யா அவங்க எல்லாருக்குமே நார்மல் ஹேர் தான். அதித்தி அப்புறம் சித்ரா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு ஹேர். சீரியல் கில்லர் இருக்காங்களா, அவங்க ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க அவங்க சாய்ஸில். இதில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப காமன் சார். இவங்க எல்லா பொண்ணுக்கிட்டையும் அவங்க ஒரு கேண்டில் இருக்கு. இந்த முடிச்ச பாரு தயா, இந்த விஷயத்தை நீ நோட்டீஸ் பண்ணியா? என்னாச்சு சார்? இந்த நோட்டை கொஞ்சம் பாரு. அதித்தியா அப்புறம் சித்ராவை அவன் சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டான்ல, அந்த நோட்டை கொஞ்சம் பாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான முடிச்சா இருக்கு. தியா அப்புறம் பாணி இவங்களை கட்டிப்பட்ட விதத்தை பாரு. இந்த நாட் வேற மாதிரி இருக்கு. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தயா, எந்த நாட் மெத்தட்ல தியா பாணிய கட்டி போட்டானோ அந்த நாட்டை போ லைன் நாட்டும்பாங்க. போ லைன் நாட், டையோட போ மாதிரி. அது இந்த நாட்டை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் பேரல் நாட். ட்ரிபிள் பேரல் நாட். சார் யாரையாவது கட்டி போட்டாங்கன்னா அவங்க ஒரே மாதிரியான மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல 2 விதமான மெத்தடை யூஸ் பண்ணிருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா இவன் நம்மள குழப்பறதுக்கு ட்ரை பண்றான் போல இருக்கு சார். அப்படி இல்லைன்னா இவனோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை போல இருக்க. கிசோஃபெனிக்கா இருப்பான். ஆனா தயா, இவன் தன்னோட டார்கெட்டை எப்படி செலக்ட் பண்றான்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் எப்படி சூஸ் பண்றான், அப்படி சூஸ் பண்றது எந்த இடத்துலன்னு. இவங்க எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களா இல்ல ஒரு ஜிம்முக்கோ இல்ல பியூட்டி பார்லருக்கோ ஒன்னா போறாங்களான்னு தெரியணும். கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இவங்க அத்தனை பெரிய கட்டி போட்டு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அது என்ன சார்? இந்த தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சமர் அப்புறம் நவீன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னைக்கு தியாவோட கொலை நடந்துச்சோ அன்னைக்கு அவங்க 2 பேரும் கர்பா டான்ஸ் போயிருந்தாங்களா பிரேமல் கிரவுண்ட்ல. பிரேமல் கிரவுண்டா? ஆமா சார், சித்ரா கூட அங்கதான் போயிருந்தா தாண்டியா விளையாட. அன்னைக்கு தான் முடியவும் கட் பண்ணிருக்காங்க சார். அதித்தி அப்புறம் பாடி கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பங்கஜ். பிரேமல் கிரவுண்டுக்கு அவங்க போனாங்களான்னு விசாரிச்சு பாரு. பாஸ், தியாவோட மரணம் கழுத்து நெரிச்சதால ஏற்பட்டிருக்கு. கழுத்தை நெரிச்சதுனால செத்து போனோம் சார். இது அதுக்கான ரிப்போர்ட்ஸ். சார்
சார் நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் சார். அதித்தி அப்புறம் தானி அவங்க 2 பேரும் அன்னைக்கு தாண்டியால தான் இருந்திருக்காங்க சார். அப்படின்னா தயா அந்த குற்றவாளி பிரேமல் கிரவுண்டுக்கும் போயிருக்கா, தாண்டியா ப்ரோக்ராமுக்கும் போயிருக்கா. ரொம்ப நீளமா முடி இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கா, அவங்களையே டார்கெட் பண்ணியிருக்கா. அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பான். சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் வந்த வேலையை முடிச்சிருக்கணும். அப்படின்னா அவனை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை தயா. ஃப்ரெடி, எலியை பிடிக்கிறதுக்கு நம்ம பொறி வைப்போம்ல, அப்படியே தொக்கா அதுவா வந்து மாட்டோம்ல, அதே மாதிரி தான் இவன் மறுபடியும் பிரேமல் கிரவுண்டுக்கு வருவா. தாண்டியா ப்ரோக்ராம்ல அவனுக்காக நாம அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சார் நவராத்திரி தான் முடிஞ்சிருச்சு இல்லையா? இனி அடுத்த வருஷம் தானே அந்த விழா நடக்கும். நவராத்திரி முடிஞ்சு போச்சுன்னா என்ன, தாண்டியா ப்ரோக்ராமை நம்ம மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ண போறோம். டோட்டல் ஏரியால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பேனர்ஸையும் வச்சிடுவோம். அப்புறம் இந்த தடவை குற்றவாளி கிட்ட வழிய போய் மாற்றுறது யாருன்னா நாமளே முடிவு பண்ணுவோம். நாம அது எப்படி சார்? ரொம்ப சிம்பிள் ஃப்ரெடு. இந்த தடவை தாண்டியா ப்ரோக்ராம்ல முடி நீளமா இருக்கிற ஒரு பொண்ணு வருவா, அதோட இன்னொரு பொண்ணும் இருப்பா, ஸ்ட்ரைட்டா நீளமான முடி உள்ள ஒரு பொண்ணு. என்னோட டம்மி முடியோட இந்த டென்ஷன் அப்படியே ஒரிஜினல் முடி மாதிரியே இருக்கு. அபிஜித், எல்லாம் ஓகே தானே? அதையா? ஓகே ஃபைன். ஹாய் மேம். ஹாய். வாவ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி உங்களோட கர்லி ஹேர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. யூ வெல்கம். ஹாய். ஹாய். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. உங்க ட்ரெஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க்யூ. அப்புறம் உங்க முடி ரொம்ப அழகா இருக்கு. ஸ்ட்ரைட் பண்ணீங்களா இல்ல நேச்சராகவே அப்படிதானா? இயற்கை தந்த வரம். ஓ இங்க பாரு, என் பக்கத்துல ஒரு பையன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு டைப்பான ஆளா இருக்கான்.
சொல்லு தாரிகா, அவன் எங்க? என் பக்கத்துல தான் இருந்தான். இங்க இருந்தவன் எங்க போனான்? பூர்வி, சார். நீ இப்போ நான் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே. சொல்லு அபிஜித். தயா, நான் பூர்வி பின்னாடி போறேன், சரியா? நீ தாரிகா பின்னாடி போ. ஓகே ஓகே, நான் தாரிகாவை ஃபாலோ பண்றேன். ஓகே. தாரிகா, ஆ பயப்படாதீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்ட்ரைட்டா போ. ஓகே. ஓஃபோ, இந்த இடத்துல ஒரு ஆட்டோ டாக்ஸி கூட கிடைக்காது போல இருக்கு. வீட்டுக்கு நான் நடந்து தான் போகணும் போல இருக்கு. சார், யாராவது என்ன ஃபாலோ பண்ணி வராங்களா? இல்ல, இன்னும் யாரும் வரல. இன்னும் முன்னாடி போ பூர்வி, முன்னாடி போ, பார்த்துக்கலாம். இன்னும் முன்னாடி தான் வெயிட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. சார், யாரோ நான் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. யாராவது வராங்களா? இல்ல தாரிகா, ஆல் கிளியர். ஓகே. சார். ஹலோ பூர்வி, எல்லாம் ஓகே தானே? இன்னைக்கு அட்டாக்கர் லாண்டி ஆட வரவே இல்லையே. இல்ல ஒருவேளை அவ வேற பொண்ணு பின்னாடி போயிட்டானா? பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். தாரிகா, எல்லாம் ஓகே தானே? தாரிகா, அதையா, என்ன பிரச்சனை? தாரிகாவை அட்டாக் பண்ணிருக்கான் போல இருக்க. பூர்வி தாரிகாவை அட்டாக் பண்ணிட்டாங்க, நான் அங்க போறேன். நானும் வந்துடுறேன் சார். நோ தாரிகா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்லதா இருக்க. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எழுந்துடுறா. அட, இவன் தான் அந்த டான்ஸ் ஆடினவன். உனக்கு முடி வெட்டுறது ரொம்ப பிடிக்குமாடா? உனக்காக ஒரு சொல்லுன்னு கடை வச்சு தரேன்டா. சொல்லு, தியாவை ஏன் கொன்ன? இல்ல சார், நான் யாரையுமே கொல்லல. போய் சொல்றியா? சார், நிஜமாலுமே நான் யாரையும் கொன்னதில்ல சார், நிஜமாதான். பொண்ணுங்க முடிய வெட்டுற? என்னடா இது? என்ன சைனோஃபோலிமஸா? சைனோஃபோலிமஸா? அதனால ஒரு மனுஷனை மயக்கமாக்க முடியும், ஆனா சாக மாட்டாங்க. சார், அதான் நான் சொன்னல சார், நான் யாரையும் கொல்லல சார். நான் பொண்ணுங்களை மயக்கமாக்க தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்பதான் அவங்க முடிய ஈஸியா என்னால வெட்ட முடியும் சார். தியாவை எப்படி கொன்ன? நான் அவளை கொல்லவே இல்லை. நான் எந்த பொண்ணையும் கொல்லல சார். தாரிகா, அது இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இந்த கெமிக்கலால தியாக்கு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், ஒருவேளை தியாக்கு கெமிக்கல் அலர்ஜி இருந்துச்சுன்னா இந்த கேஸ்னால அவ சாவ முடியாது. அதர்வைஸ் கொஞ்சம் இதை பாரு, ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாரு. டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாடா டேய், பியூரோவில் கூட்டிட்டு போய் உனக்கு மொட்டையை போட்டு விட்றேன் வா. ஆமா, பூர்வி எங்க? அவளும் இங்க வரதா சொல்லியிருந்தாளே.
ஊர்வே வந்து ஃபோன் எடுக்கவே இல்லையே. உருவி லேண்ட்லைன் ட்ரை பண்ண. ரிங் போயிட்டு தான் இருக்கு. பூர்வி, பூர்வி, அந்த கிரிமினல் நம்ம கூட தானே இருந்தா, அப்புறம் இதெல்லாம் யார் பண்ணத? அப்ப 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே மாதிரியான குற்றங்கள் செய்யறாங்களா? பூர்வி, பூர்வி, ஒன்னும் ஆகலல்ல? என்ன சார் 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 அதேதான் இப்போவும் நடந்திருக்கு. முதல்ல வீட்டில் கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட கண்களுக்கு நேரா ஒரு பவர்ஃபுல்லான வெளிச்சம் வந்துருச்சு. அப்புறம் நான் மயக்கமாயிட்டேன். ஆனா சார், அது எல்லாத்தையுமே செஞ்சது ஒரு பொண்ணு தான். பொண்ணா? அங்க பையன், இங்க பொண்ணா? என்ன நடக்குது? பரவாயில்ல, முடிய வெட்டிட்டாங்கல்ல. இப்ப இந்த வெட்டப்பட்ட முடிதான் நம்மள அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகுது. இதை பாருங்க சுமன் மேடம், நீங்க அளவுக்கு அதிகமா டிமாண்ட் பண்றீங்க. இங்க பாருங்க ககன் சார், நீங்க கொடுத்த வேலை ஒன்றும் சாதாரண வேலை இல்ல, ரொம்ப டேஞ்சரான விஷயம். சோ நாங்க கேக்குற பேமெண்ட்டை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஓகே, தயவு பண்ணி என்ன நம்புங்க, நான் அப்புறம் ஜாஸ்தி பண்ணி தரேன். அப்புறம் இல்ல, இப்பவே கொடுங்க. அட இது என்ன ககன் சார்? இங்க பாருங்க, முடியல ஏதோ ஒரு சின்ன கல்லு மாதிரி ஓட்டி இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்லை நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் பார்க்க முடியாதுடா டேய். அது சிஐடிக்காக வந்த பொருள். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்க முடியாது. அது பேர் மைக்ரோஸ்கோபிக் ட்ராக்கிங் டிவைஸ். அதனால தான் நீ என் முடியை கட் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ணேன். ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் இங்கே வர முடியும். அப்பதானே எங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய வரும். சார், இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. எனக்கு ககன் சார் பணம் கொடுத்தாரு, அதனால தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஆளு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு கிணத்துல குதின்னு சொன்னா நீ குதிச்சிருவியா? இப்ப சொல்லு, எதுக்காக அந்த மாதிரி செய்ய சொன்ன? சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். ஆனால் நான் சொல்ல போகிறது அதிர்ச்சியாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் சார். அதுதான் உண்மை. அது உண்மைதான். ஏன்னா எங்கள் தொழிலில் இந்த மனிதர்களோட முடிக்கு விலை ரொம்ப அதிகம் சார். பல லட்சங்கள், பல கோடிகள் இது எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. விக், ஹேர் எக்ஸ்டென்ஷன், நக்லி ஹைலேஷஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அப்புறம் அமினோசிக் மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணுறோம் சார். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த சாதாரண முடியை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் தெரியுமா? சரி சரி சரி, உன் ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் போதும், விஷயத்துக்கு வா. எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சிட்டியில் இந்த ஒரு ஃபேக்ட்ரி தான் இருக்குது. இங்கே நாங்கள் ஹேர் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லதாக போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு மனித முடி சப்ளை கம்மி ஆயிடுச்சு. சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்க மனசுல எப்படி தான் இப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னு தெரியல. முடி நீளமாக வேணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் முடி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் யோசிச்சு வேற மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எங்ககிட்ட முடியை கட் பண்ணணும்னு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு மெத்தடை சிட்டியில் நீ ட்ரை பண்ணா எல்லா பொண்ணுங்களும் பயந்து போய் அவங்களே அவங்க முடியை கட் பண்ணுவாங்கன்னு நினச்சல. உனக்கு லட்சக்கணக்கில் லாபம். ஆனால் இந்த வேலையை செய்யறதுக்கு நான் 2 பேரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், சுமனையும் ராஜுவையும். சார், நாங்கள் 2 பேரும் தாண்டியாக்கு போயிட்டு நீளமான முடி உள்ள பெண்களை செலக்ட் பண்ணுவோம். நான் ஸ்ட்ரெயிட் முடி இருக்கிற பெண்களை செலக்ட் பண்ணுவேன். அவன் சுருட்ட முடி உள்ள பெண்களை செலக்ட் பண்ணுவான். நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் போயிடுவோம். அதாவது 800 வாட்ஸில் ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ் லைட்டை அவங்க மூஞ்சிக்கு நேரம் அடிப்போம். அப்புறம் முடியை கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். சரி, அதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுல எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு. இதுக்கெல்லாம் நடுவுல தியாவை எதுக்காக நீ கொன்ன? சார், நான் அவளை கொல்லல.
அவ எப்படி செத்தால்னு தெரியல. ஒருவேளை அந்த கெமிக்கலால கொண்டியா? அதை யூஸ் பண்ணி தானே மற்றவங்கள மயக்கமாக்குவீங்க. மேபி அது அவளுக்கு அலர்ஜியா இருக்கலாம். அப்புறம் அதனாலதான் அவள் அநியாயமா செத்துட்டா போல. சார் அவளுக்கு அலர்ஜி இருக்குன்னா அது எனக்கு எப்படி தெரியும்? சார் ஆதாரம் இல்லாத பொய்யான வழக்குல என்ன கைது பண்ணா அதாவது முடியாது. சொல்லுங்க சலோங்கி சார். அபிஜித், நான் அந்த தியாவோட பாடியை செக் பண்ணிட்டேன். ஆனால் அவளுக்கு அந்த கெமிக்கலாலெல்லாம் எந்த ஒரு அலர்ஜியும் கிடையாது. அவளோட மரணத்துக்கு காரணம் மூச்சு அடைப்பு தான். இன்னொரு விஷயம் அபிஜித், எனக்கு தியாவோட கிளவுஸ்ல இருந்து ஒரு ஃபைபரோட பீஸ் கிடைச்சது. அது ஒரு துணியோட ஃபைபர். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், யாரோ அவ மூச்சு அடைக்க வச்சு கொண்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஃபைபர் அவ தொண்டைக்குள்ள போயிருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு செத்து போயிருக்கா. அப்படின்னா தியாவோட முடிய கட் பண்ணதுக்கு அப்புறம் நாம அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தங்க தியா வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த ஆள் தான் தியா மாத்துல பில்ல வச்சு அமுத்தி அவளை கொண்டிருக்காங்க. என்னது? அப்ப இவங்க 2 பேருக்கு அந்த கொலையில எந்த சம்பந்தமும் இல்லையா? ஆமா பங்கஜ், கொலைகாரன் வேற எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? கொலைகாரன் அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான். அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர். அவங்களுக்கு தான் அந்த தியா மெசேஜ் அனுப்பியிருக்கா. சமர், உன்னோட மொபைல் போன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சுல்ல? அதனால தான் தியா அனுப்பின மெசேஜ உன்னால பார்க்க முடியாம போச்சுல்ல? ஆமா சார். நவீன், உன்னோட போனோட பேட்டரி டெட் ஆயிடுச்சுல? ஆமா சார். போய் சார் நாங்க எதுக்காக சார் போய் சொல்லணும்? ஃபோன் கம்பெனிக்காரங்க போய் சொல்றாங்களா? அதோட ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது எல்லாம் கிளியராகவே தெரியுது. நீங்க 2 பேருமே உங்க வீட்லயே இல்லைன்னு. சார் நான் என் வீட்டில் தான் சார் இருந்தேன். திரும்ப திரும்ப நீ போய் சொல்லிட்டு இருக்க. நீ அந்த நேரத்தில் எங்க போன தெரியுமா? ராதிகா வீட்டுக்கு. சார் ராதிகா? எந்த ராதிகா சார்? அதே ராதிகா தான், உன்னோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட். அவளுக்காக தானே நீ வந்து தியா கூட பிரேக்கப் பண்ணலான்னு நினைச்ச? ஓ, அது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? அதெல்லாம் அப்படிதான். இந்த டைரியால தான், தியாவோட பர்சனல் டைரி. இப்ப புரியுதா? இதுல அவள் லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே எழுதியிருக்கா. 2 பேரும் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தீங்களோ? அந்த அளவுக்கு காதலிச்சால இந்த நவீன் பண்ண மாதிரியே தியா மேல. என்னது? நவீன் நீ தியாவா காதலிச்சிட்டு இருந்தியா? ஆமா, அந்த அளவுக்கு காதல். அவளை பாதுகாக்கிறதா இவனோட வேலையே. அதனாலதான் இவன் அவளுக்காக அந்த பென்ட்ரைவை கூட கொடுத்தான். அதுக்கப்புறம் SOS மெசேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவ உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டான். நவீன், அன்னைக்கு ராத்திரி வீட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீயே சொல்லுவியா இல்ல நாங்க தான் அதையும் சொல்லணுமாடா? சார் அன்னைக்கு ராத்திரி தியா 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 கண்ண தர தண்ணி. தியா 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 எந்திரி தியா. தியா தியா நீ நல்லா இருக்கல? தியா இதெல்லாம் யார் பண்ணா? உன் முடிய யார் கட் பண்ணா? சமர் எங்க? நீ என்ன சொன்ன? சமர் எங்க? நான் வேலையை விட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வந்தா நீ அவனை கேட்குற? SOS மெசேஜ் அவனுக்கு கிடைச்சிருக்கும்ல? அப்ப அவன் மட்டும் உனக்கு உதவி செய்ய ஏன் வரல? அப்ப அவனோட உதவி உனக்கு ரொம்ப தேவைப்படுதுல்ல? தியா இங்க பாரு, இந்த உலகத்துல அந்த அளவுக்கு உன்னை யார் நேசிக்கிறாங்கன்னா அது நான் மட்டும்தான். நான் தான், வேற யாரும் இல்ல. சம்மர் கூட இல்ல. நவீன், நான் உன்னோட ஃபீலிங்ஸை ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். ஆனா நான் உன்னை காதலிக்கவே இல்ல. ப்ளீஸ் இது எல்லாத்தையும் விட்டுரு. அப்புறம் இந்த கை கட்ட அவுத்து விடு. போலீஸை வர சொல்லு. அவன் என் தலை முடிய வெட்டிட்டான். முடி திரும்பவும் வளர்ந்து வந்துரும். ஆனா உடைஞ்சு போன மனசு அது மறுபடியும் ஒண்ணு சேராது. சார் நான் தியாவை அந்த அளவுக்கு நேசிக்கலனா அவ கண்டிப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா. காதல், நீ எதை லவ்ன்ற அது லவ்வே கிடையாது. செல்ஃபிஷ் எருமை. நிஜமாவே நீ தியாவை காதலிச்சிருந்தன்னா அவளோட சந்தோஷத்தை உன்னோட சந்தோஷமா நினைச்சிருப்ப. ஆனா அப்படி இல்லையே. நீ அவளை அடையணும்னு மட்டும்தான் நினைச்சிருக்க. அவ்வளவுதான். தன்னோட காதலை காப்பாத்திக்கிறதுக்காக ஜனங்க தன்னோட உயிரை கூட கொடுத்திருக்காங்க. ஆனா யாரும் கழுத்தை நடிச்சு கொண்டதில்லடா. தேவையில்லாத போய் வாக்குறுதிகள் அதான் இப்ப உங்களை குற்றவாளி ஆக்கி இருக்கு. உங்க காதலியும் காதலியையும் கொன்னுட்டீங்களடா. அநியாயமா கொன்னுட்டீங்க. உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்.